செகண்ட் கம்மிங் ஆஃப் தி ஜீசஸ் இருக்கு. அப்ப வரும்போது ஜீசஸ் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி பேக்குள்ள நிறைய கிஃப்ட் போட்டுட்டு ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் பெல்ஸ் வரமாட்டார். நோ, இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு தான் கிஃப்ட். அல்லேலூயா. செகண்ட் கம்மிங்ல he is not coming with gift but reward. ரிவார்ட்னா என்னன்னா அவன் அவன் செய்ததுக்கு தக்க பலன் என்னோடு கூட வரும். பரிசு விசஸ் பலன், கிஃப்ட் விசஸ் ரிவார்ட். எழுதி வச்சுக்கோங்க. உங்க லைஃப்ல நீங்க மறக்கவே கூடாத ஒரு சில விஷயங்கள் இந்த கிங்டம் ஆஃப் காட் இஸ் a gift. ஆனா ஒரு சத்தியம் என்னன்னா கர்த்தருடைய ராஜ்யத்துல எல்லாமே gift கிடையாது. ஒருத்தர் திடீர்னு மேல வந்துட்டாங்கன்னா you can't just pass a comment over them saying ஃப்ளூக்ல அடிச்சிருச்சு. அது கர்த்தருடைய, அது கேரம் போர்டில் தான் ஃப்ளூக்ல அடிக்குமே தவிர கர்த்தருடைய ராஜ்யத்துல ஃப்ளூக்ல அடிக்காது. அல்லேலூயா. திடீர்னு முளைச்சு பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. விதைக்காம முளைக்காது. அல்லேலூயா. வாலிப வயசு எப்படிப்பட்ட வயசு தெரியுமா? யூனோ வாட்ஸ் த இந்த யங் ஏஜ்ல நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஒரு இயர் சொல்றேன். திஸ் இஸ் த இயர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அல்லேலூயா. உங்களுக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? இன்வெஸ்ட் பண்ணலாம், நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம். எதையுமே ஒரு வசனம் நீதிமொழிகள் இருக்கு, நான் சோம்பேறியின் வயல்வெளியாய் போனேன். சாமுவேல் சொல்றாரு, சாலமோன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சோம்பேறிக்கு ஒரு வயல் இருந்துச்சாம். அந்த சோம்பேறியின் வயல் வழியா அவர் நடந்து போனாராம். அப்படியே பாக்குறாரு இந்த வயல்ல. அந்த வயல்ல என்ன முளைச்சிருந்துச்சு? சரி, ஒரு நிலத்துல எதுவுமே இல்லைன்னா என்ன முளைக்கும்? அந்த நிலத்தை பண்படுத்தலாம். நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட அபேண்டட் பிளேசஸ்? நீங்க போய் எந்த விதையும் போட வேண்டாம், அதுவே தானா முள்ளு முளைச்சிருக்கா? தேவையில்லாத செடிகள். நீங்க ஒன்று சொல்றேன், நீங்க சும்மா இருக்கிறதுனால எதுவுமே வராதுன்னு இல்லை. an ideal groundல நிறைய தேவையில்லாத விஷயம் வெளியே வரும். அல்லேலூயா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். பரியாசம் என்ன தெரியுமா? இங்க நின்று பேசும்போது பின்னாடி உட்காந்து கமெண்ட் பண்றோம்ல, அதுதான் பரியாசம். யாராவது ஒருத்தர் நடந்து போகும்போது அவங்கள பார்த்து பரியாசம் பண்றோம்ல, அதுதான் பரியாசம். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். No man can mock God because ஒருத்தன் விதைச்சாதான் ஒருத்தன் அதுக்க முடியும். திடீர்னு உங்க பார்வைக்கு ஒருத்தன் முளைச்சு நிக்கிறான்னா, ஒரு ஃபேவர்ல முளைச்சு நிக்கிறான்னா, ஃப்ரீயா ஃபேவர்ல முளைச்சு நிக்கல. அதுக்கு முன்னாடி போர்த்திபார் வீட்டுல ஒருத்தி வா வான்னு சொல்லும் போது வஸ்திரத்தை விட்டு ஓடுனா. முளைச்சு நிக்கிறதா எகிப்தியர் பார்த்தாங்க, அந்த அறைக்குள்ள நடந்ததான் கர்த்தர் பார்த்தார். ஒன்னு அவன் எதையுமே செய்யலன்னா அவங்க அப்பா விதைச்சிருப்பார். அவங்க அப்பா விதைக்கலன்னா அவங்க முப்பாட்டம் விதைச்சிருப்பார். யாரோ ஒருத்தர் விதைச்சிருப்பாங்க. விதைச்சாதான் அறுக்க முடியும். அல்லேலூயா. நான் முளைத்து எழும்பி பெரிய ஆளா நிக்கணும்னா சம்திங் இன்னும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்கு. அப்போ இந்த வருஷம் நீங்கள் வாலிப பருவம் எப்படிப்பட்ட பருவம் தெரியுமா? இட்ஸ் அ டைம் தட் யூ இன்வெஸ்ட். Invest your energy, invest your strength, invest your timing, invest your talents. எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்காரோ எல்லாவற்றையும் கர்த்தருக்காக விதைக்கிறது, தேவனுக்காக இன்வெஸ்ட் பண்றது. நீங்க இந்த காலத்துல எதுல இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிட்டர்ன்ல வரும். இப்ப கேம்ல இன்வெஸ்ட் பண்றீங்களா, 5 வருஷம் கழிச்சு பாருங்க, அந்த கேம் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அதுதான் உங்க கைக்கு வரும். இப்ப படிப்புல இன்வெஸ்ட் பண்றீங்களா, 5 வருஷம் கழிச்சு பாருங்க, நீங்க படிப்புல எதை இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா வரும். அல்லேலூயா. வாட்எவர் யூ இன்வெஸ்ட், நீங்க இப்ப எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க அறுக்க போறீங்க. அப்படி நீங்க மாத்தி ஒன்னு அறுக்குறீங்கன்னா அது கர்த்தரை பரியாசம் பண்ற மாதிரி. அல்லேலூயா. அல்லேலூயா. It's not to scare you, but this is the truth. தான் சத்தியம். ஆமென். நீங்க ஒரு விதை, ஒரு ரோஜா பூ விதையை கொண்டு போய் அதில் வச்சு அது முளைச்சு பப்பாளி பழம் வந்தா how funny it is. அது நேச்சுரலாக நடக்குமா? நடக்காது. அப்படிதான் ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கைகளை வச்சு சொல்லுங்க, சரியா நான் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த ஃபேவரை பெற்றுக்கொள்றதுக்கான 2 வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். This is some words I learned from a pastor. அது அப்படியே உங்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்ல போறேன். அல்லேலூயா. ஏன்னா இந்த ஃபேவரை நான் ரிசீவ் பண்றதுக்கு
இந்த 2 வார்த்தையும் ஒரு போதகர் வழியாக நான் கேட்டேன். இதை நான் கடைபிடித்த பொழுது I saw favor coming on my way and this favor lifting me. அல்லேலூயா. அதுக்காக இதை நான் தொடர விரும்புகிறேன். இந்த பாயிண்ட்ஸ் நம்பர் 1, நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்பர் 1 பாயிண்ட், நம்பர் 1 எப்படி நான் கர்த்தருடைய ஃபேவரை ரிசீவ் பண்ணுறது. அதுக்கான நம்பர் 1 பாயிண்ட் என்ன தெரியுமா? ஹானர். சொல்லுங்க, கனப்படுத்தணும். அல்லேலூயா. சொல்லுங்க, கனப்படுத்தணும். கையசைச்சு சொல்லுங்க, கையசைச்சு சொல்லுங்க, கனப்படுத்தணும். தேங்க்யூ. கனப்படுத்தணும். ஹானர் பண்றவங்களை கர்த்தருடைய ஃபேவர் நிச்சயமா வந்து சந்திக்கும். சொல்றேன், நான் முதல்ல உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதனால அந்த பகுதியை மட்டும் எழுதுறீங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அதிகாரம் தான். அங்கே நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டேவிடோட ஸ்டோரி வருதா இல்லையா? 1 சாமுவேல் 17ல். எஸ் ஆர் நோ? திருப்பிட்டீங்களா? இப்போ டேவிட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் காட்ஸ் ஃபேவர் அண்ட் அன்யூஷுவல் கைண்ட்னஸ், அன்யூஷுவல் அப்லிஃப்ட்மெண்ட். திடீர்னு அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஃபேவர். இந்த ஃபேவர் அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே ஹானர் பண்ணணும் போது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ஹானர் காட். நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2, ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். நம்பர் 3, ஹானர் ஒன் அனதர். ஹானரில் நிறைய இருக்குது. முதலாவது தேவனை கனப்படுத்தணும், 2வது உங்கள் பெற்றோரை கனப்படுத்தணும், 3வது உங்களை சுற்றி இருக்கிற எல்டர்ஸ், உங்களுக்கு மேலே கர்த்தர் யாரை வைக்கிறாரோ அவங்கள நீங்கள் என்ன பண்ணணும்? கனப்படுத்தணும். பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குது, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆமென். இப்படி நீங்கள் ஹானர் பண்ணால் அது என்ன? ஹானர் பண்ணால் அப்படி என்ன பெருசாக ஃபேவர் கிடைச்சிருமா அப்படின்னா, டேவிட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள். தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு. அவங்க அப்பா கூப்பிட்டு விடுறாரு. என்ன சொல்கிறாரு? டேவிட் இங்கே வா சொல்கிறாரா? வந்து உங்கள் அண்ணமாரை போய் பார்த்துட்டு வா அப்படி சொல்கிறாரா? வாசிக்கலாமா? 17ஆம் வசனம் 17:17. யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். ஹல்லேலூயா. இப்போ டேவிடோட அப்பா கூப்பிட்டு இந்த சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முந்தையே என்ன ஆகிடும்னா, டேவிட் மேலே ஒரு அனாயிட்டிங் வந்துருமா இல்லையா? சாமுவேல் வந்து தாவீது என்ன பண்ணிடுறாரு? அபிஷேகிச்சார். ஜஸ்ட் பிகாஸ் நம்ம மேலே அபிஷேகம் இருக்குன்றதுக்காக எல்லாமே அப்படியே நேச்சுரல் நமக்கு முன்னாடி என்ன பண்ணாது வரா. இங்கே நம்ம வாசிக்கும் போது அவங்க அப்பா கூப்பிட்டு, நீ போய் உங்கள் அண்ணன்மார்கிட்ட விசாரிச்சுட்டு அடையாளத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். நான் உங்களுக்கு ஃபுல்லாக வாசிக்கல, இருந்தாலும் 20ஆம் வசனத்தினுடைய முதல் வார்த்தை, தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு. நான் ஃபஸ்ட்டு இந்த 2 வேர்டில், தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய், இதுக்குள்ளேயே அந்த 2 வேர்டையும் 2 கீயும் 2 சீக்ரெட்டையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆமென். நிறைய வசனத்தை நான் எழுதிட்டு வந்தாலும் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இந்த செஷனை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு ஃபேவர் வேணும்? ஏன்னா நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருந்தீங்கன்னா சும்மா ஒரு கை தட்டி சொல்லுங்க, ஐ நீட் திஸ் ஃபேவர். cheer up. Thank you. இப்போ வா போ அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன உடனே அவன் அதிகாலமே எழுந்து போனான் பாருங்க. அன்னைக்கு மட்டும் தாவீது கொஞ்சம், உங்க பேர் சொல்லிக்கோங்க, நம்மள மாதிரி இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் டேவிட்னு நினச்சிக்கலாம். இங்க வா கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடு அப்படின்னா உடனே நம்ம இல்லையா? நம்ம என்ன கேட்குறோம் அப்பா அம்மா பார்த்து? அதெல்லாம் செய்ய முடியாது. நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு வார்த்தையை சொல்கிறோம் நம்ம அப்பா அம்மா கிட்ட. என்ன சொல்கிறோம் சொல்லுங்க? உனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்கள் அப்பா அம்மா உங்கள் அளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரிலனாலும், உங்கள் அளவுக்கு படிக்கலைனாலும், உங்கள் அளவுக்கு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருந்தால் கூட நீங்கள் அவங்க வார்த்தையை ஹானர் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்களை ஹானர் பண்ணுற 7 பள்ளத்தாக்கு கொண்டு போவார். அன்னைக்கு மட்டும் டேவிட் நம்மள மாதிரி அதெல்லாம் முடியாது,
என்னை மட்டும் ஆடு மேய்க்க வச்சுட்டு அவங்கள மட்டும் மிலிட்ரியில் சேர்த்திடல, நீரே போகும், வேலைக்காரர் எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள அனுப்போம் அப்படின்னு மட்டும் நியாயமாக இருக்கிற மாதிரி கேட்டிருக்கலாம்ல டேவிட். எவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்கள அனுப்ப வேண்டியதானே. அங்கேயே வசனம் சொல்லுது, காவலாளின் வசமாய் ஆடுகளை விட்டு போனா அந்த காவலாளிகிட்ட கொடுத்து விட வேண்டியதானே, என்கிட்ட ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்காம தன் தகப்பனுடைய வார்த்தையை கனப்படுத்தினார் பாருங்க. ஹானரிங் பேரண்ட்ஸ், அதுதான் அவரை ஏலா பள்ளத்தாக்கு கொண்டு போச்சு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் டேவிட் மேல இருக்கிற அனாயிட்டிங்கே மேனிஃபெஸ்ட் ஆச்சு. அல்லேலூயா. இஃப் யூ வாண்ட் யுவர் காட் டு மேனிஃபெஸ்ட், உங்க அனாயிட்டிங் உங்களுக்குள்ள இருந்து மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா யூ ஹாவ் டு ஹானர் காட் அண்ட் பீப்புள். இப்படி எல்லாரையும் கேலி செஞ்சுட்டு கிண்டல் செஞ்சுட்டு எல்லாரையும் மாக் பண்ணிட்டு அப்பா அம்மா சொல்ற வார்த்தைக்கு சுத்தமா கீழ்ப்படியாம அப்படி ஒன்றையுமே செய்யாம, இஃப் யூ எக்ஸ்பெக்ட் அ ஃபேவர், ஐ எம் டெல்லிங் யூ சாரி, கர்த்தர் சொல்வாரு என்கிட்ட இல்லை. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? யாவே ராஃபா எலோஹி எல் ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவி. தெரியாதா? எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பாட்டு? கைகளை நல்லா கொஞ்சம் அசைச்சு தூக்கி சொல்லுங்க. ஓகே, லெட்ஸ் சிங் டுகெதர். நான் சொல்றேன் உங்களுக்கு. யாவே ராஃபா. ஏன் தெரியுமா? we are going to appreciate, நம்ம ஆண்டவருடைய manifestation-ஐ பார்க்க போறோம். ஆமென். ஆசையா இருக்கீங்களா? யாவே ராஃபா எலோஹி எல் ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவி. மறுபடியும் யாவே யாவே ராஃபா எலோஹி எல் ஷடாய் ஈரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவி. ஹல்லேலூயா. ஹானர் பண்ணணும். எத்தனை பேர் நீங்க முடிவு எடுக்கிறீங்க? யூ ஹாவ் டு ஹானர் யுவர் காட் ஃபர்ஸ்ட். ஆண்டரை ஃபர்ஸ்ட் கனப்படுத்தணும். எப்படி நான் ஆண்டரை ஹானர் பண்ணலாம்? பிராக்டிக்கலா காலையில் எழும்பினோன்னா உங்க கை போனை எடுக்குதுன்னா யூ ஆர் டிஸ்ஹானரிங் காட். ஆமென். ஆபேல் காயினும் ஆபேலும் என்ன பண்ணாங்க? பலி செலுத்து இது கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வந்தாங்க. ஆனால் ஆபேல் கொண்டு வந்த காணிக்கை எப்படின்னா, அது இங்கிலீஷில் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன், அந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஃபர்ஸ்ட் பெஸ்ட். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் பெஸ்ட். உங்களுடைய ஃபர்ஸ்ட் எல்லாமே நீங்கள் ஆண்டருக்கு தான் கொடுக்கணும். அல்லேலூயா. உங்கள் ஃபர்ஸ்ட் லவ் கூட ஆண்டரா இருந்தாருன்னா உங்கள் லைஃபு ஜிங்கலாலா தான். ஆமென். சாரி அக்கா, வேக்கண்ட் இல்லை, ஆக்கியபைட் அப்படின்னு நீங்கள் யாராவது வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வேக்கண்ட் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஆண்டவர் ஜப்தி பண்ணுறதுக்கு 4 பேர் அனுப்பி தரன்னு பிடிச்சி வெளியே தள்ளி ஜப்தி பண்ணி அடைச்சி சுற்றி துணியை சுற்றி ரெட் கலரில் ஒரு முத்திரை எடுத்துகிட்டு வந்து இது கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு முத்திரையை போட்டுருவார். ஆமென். வேக்கண்ட். நான் நேற்று சொன்னேன் இல்லை அந்த வேர்டு, ஆண்டவர் ஷேரிங் ரூமில் தங்க மாட்டார். பரிசுத்த ஆவியானவருக்கு ஷேரிங் இஸ் கேரிங் எல்லாம் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் கிட்ட இல்லை. அது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். ஹல்லேலூயா. நோ ஷேரிங். யூ ஹாவ் டு கிவ் யுவர் ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஆமென். இந்த பெஸ்ட்டுன்னு ஒன்று சொன்னேன் தெரியுமா? பெஸ்ட்டு எது சொல்லுங்க? உங்களுடைய யங் ஸ்டேஜ் தான். ஆமென். இந்த 30 தாண்டினாலே மூட்டு வலி வந்துடுது. 40 தாண்டினா நாக்கே வெளியே வந்துடுது. அவ்வளோதான். இந்த 30க்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரெல்லாம் 30க்குள்ளே இருக்கீங்க? 30க்குள்ளே
அப்படியே உங்கள் தோளில் தட்டி சொல்லு. உங்கள் பேர் என்ன? பேர் பிரின்ஸி. என் பேர் இல்லை, 30க்குள்ளே நான் இல்லை. உங்களுக்கு சொல்கிறேன், சொல்லுங்கள், தோல் தட்டி சொல்லுங்கள். பிரின்ஸி, டைம் இருக்குது, சோர்ந்து போகாத, இன்வெஸ்ட் பண்ணிடலாம், விட்டதெல்லாம் பிடிச்சிருவோம். அல்லேலூயா. பிடிச்சிருவீங்களா விட்டதெல்லாம்? 30 வயசுக்கு மேலே என்ன வருது? மூட்டு வலி வருது. உங்கள் பெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா, உங்கள் பெஸ்ட்டுடைய டைம் என்னன்னா யூத்ஸ் தான், யங் டைம். எனக்கு நல்லா தெரியும், கர்த்தரால் இப்போ நல்லா பயன்படுத்தப்படுகிற ஊழியர்கள் எல்லாருமே தங்களுடைய யங் ஸ்டேஜில் தன்னுடைய லைஃப்பை கர்த்தருக்கு கொடுத்தவங்க. அல்லேலூயா. அவங்க அனாயிட்டிங்கே வேற, அவங்க ரெவலேஷனே வேற, அவங்களை கர்த்தர் கொண்டு போகிறதே வேற. ஏன்னா இந்த வாலிப பருவம் தான் the full of distraction phase. அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஃபேஸ்ல ஒருத்தங்க ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல அப்பா நீங்க போதும்னு ஒருத்தன் உட்கார்றானா, அவனை எப்படி கர்த்தர் கண் பார்க்காம இருக்கும்? அல்லேலூயா. ஹாஸ்டல்ல மூலையில என் வயசு கூட இருக்கிற எத்தனையோ பேர் என் ஹாஸ்டல்ல படிச்சாங்க. முடிச்ச உடனே ஓடி வந்து கர்த்தருடைய பாதத்துல உட்காந்து, அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு. உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே இயேசுவே. அப்பெல்லாம் இந்த லவ்வை வாங்குறதுக்கு 2.5 லட்சம் கேட்டாங்க என்கிட்ட. ட்ரேடிங் பிசாசு. 2.5 லட்சம் சம்பளம் வந்துருன்னாங்க. நோ, எனக்கு அப்ப தெரியாது 2.5 லட்சம் சம்பளம்னா எவ்வளோ காசுன்னு தெரியல. அந்த காசு தேவைதான் எனக்கு, என் குடும்பத்துக்கு தேவை. ஏன்னா ஒரே ஒரு 1000 என்னமோ வச்சுப்பேன் கையில். என் சம்பளம் முழுசு அம்மா கிட்ட அனுப்பிச்சிடும், அவ்வளோ தேவை எங்கள் வீட்டில். 2.5 lakhsன்றது எங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்க்கும், அதுவும் அப்பா இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற என்னை மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு 2.5 lakhsன்றது வேற லெவல் மணி. பட் ஆண்டவர் என்கிட்ட வந்து சொன்னார், நோ நீ என் ஊழியத்துக்கு வரணும்னு. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அதுக்காக எனக்கு முன்னாடி 2 லட்சம் ஒன்றுமே இல்லை. எனக்கு ரொம்ப ஆசை சிஎம்சியில் வேலை செய்யணும்னு, படிக்கணும்னு ஆசை. சிஎம்சிக்கு வேலை எனக்கு தானா வருது. கம், உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, வா. அங்கே போனால் இன்னும் நீ நல்லா ஊழியம் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை போகாத, இந்த இடத்துல தான் உனக்குரிய வேலையை வச்சுருக்கேன். நான் ஆண்டர்கிட்ட அந்த ஆங்கிட்ட போய் என் ஆசை உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கர்த்தருக்குன்னு அர்ப்பணிச்சப்பட்டு தான் ஆசையெல்லாம் அல்வா மாதிரி முன்னாடி வந்து நிற்குது. ஆமென். இந்த ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைபிள்ல. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். ஐயா, அந்த அன்பு, இயேசுவின் அன்புல நான் திருப்தி அடைஞ்சா தேன் கூடு, தேன் வந்தாலும் மிதிப்பான். யார் தெரியுமா? பார்த்த உடனே சிங்கத்தினுடைய கூடுக்குள்ள இருக்கிற தேனை போய் நக்கி சாப்பிடுற சிம்சோன். ஏன் தெரியுமா? அவன்கிட்ட அனாயிட்டிங் இருந்துச்சு, பவர் இருந்துச்சு. அவன்கிட்ட ஒண்ணு இல்லைங்க, லவ். சொல்லுங்க இப்ப கை உயர்த்தி, நான் சிம்சோனா இருக்கேன்னா பரவாயில்லப்பா, விழுந்துருவோம். பவரை மட்டும் ஃபாலோ பண்ணா we will fall. உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே, உம்மை நேசிப்பே இயேசுவே. I love you, I love, mean it. When you say it, mean it. பவருக்கு பின்னாடி போனவன் விழுந்து போயிட்டான். ஆனா அன்பா இருந்த தாவீது விழுந்தா கூட எழுந்தா இருப்பாருங்க. ஆமென்.
அதாவது பத்சேபாவோட பாவம் பண்ணி ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா அப்போஸ்தலர்ல வந்துதான் டேவிடை பற்றி என்ன சர்டிஃபிகேட் கர்த்தர் கொடுக்குறாருன்னா, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். It is not written before it, it's written after it. Love is very important. Amen. தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பணும்னு நான் விரும்புகிறேன். சொல்லுங்கள், உங்கள் அன்புனால் என்னை திருப்தி ஆக்குங்கப்பா. அப்படி தேவனுடைய அன்பில் நீங்கள் திருப்தி ஆயிட்டீங்கன்னா நீங்கள் தேன் கூட்ட கூட மிதிப்பீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதனால் மிதிக்க முடியல. அக்கா எனக்கு தெரியும் அது தப்பு, அது தவறு, அது என் வாழ்க்கையை பாழாக்குது, என் ஆயுள் சக்கரத்தை அது சாப்பிடுது, என் லைஃப் டைமை, எனக்கு இருக்கிற நேரங்களை எல்லாம் அது திருடுதுன்னு எனக்கு தெரியுது. ஆனால் என்னால் அதை மிதிக்க முடியலன்னு யாராவது இங்கே இருப்பீங்கன்னா, ஐ நோ இட் இஸ் சின், ஐ நோ இட் இஸ் ராங், ஐ நோ திஸ் இஸ் கோயிங் டு டெஸ்ட்ராய் மை லைஃப், ஆனாலும் என்னால் முடியலக்கா. அதுக்கு தான்க்கா இன்னைக்கு நான் கூட்டத்துக்கே வந்தேன். நீங்கள் யாராவது இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், வேற ஒரு வழியுமே இல்லை. ஒரே வழி, இயேசுவின் அன்பில் நீங்கள் திருப்தி ஆகிறது. பாவத்தை விட்டு விலகிறதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. மோர் யூ லவ் காட், மோர் யூ கம் அவே ஃப்ரம் சின். ஹல்லேலூயா. அவரை நேசிக்க நேசிக்க ஒன்றொன்னா உங்களை விட்டுட்டு போகிறத நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பீங்க. அதை விடணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் இங்கேருந்து பக்கத்தில் கொஞ்சம் பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? வரும்போது போகும்போதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஜிம்மில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அதுக்கு அவங்க ஒரு பேர் சொல்லிக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்கின் கேர் பண்ணுறது, இந்த ஜிம்முக்கு போய் பாடி பண்ணுறது, இதெல்லாம் ஒரு வார்த்தை அவங்க சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்கிறாங்களா? The more they started to, நல்லா இப்படி குண்டுன்னு இருந்து ஒரு மாதிரி பார்க்குறீங்கள, ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கள, அதில் எப்படி குண்டு ஒரு மாதிரி விகாரமாக அந்த அக்கா இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு 3 months அப்படியே லைஃப் ஸ்பேன் சொல்லிச்சு பார்த்தா அந்த அக்கா இப்போ அவ்வளோ ஃபிட்டாக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? How is that happen? They started to love themselves. Amen. அந்த அன்பு அவங்கள என்ன பண்ண வைக்குதுன்னா, நம்ம நினைக்கிறோம் நம்ம விரும்பினதெல்லாம் நம்ம சாப்பிட்றதா நம்ம நேசிக்கிறோம்னு நினைக்கிறோம். தப்புங்க. நினைச்சதையெல்லாம் இந்த சரீரத்துக்கு கொடுத்தோம்னா அதான் நம்ம சரீரத்தை லவ் பண்றோம்னு நினைக்கிறோம். You know what is real self love? Ask those people. அவங்களுக்கு விருப்பமா இருக்கும் ஒரு சமோசா சாப்பிடணும்னு. That love will say no, சாப்பிடாத. You want to be fit. Amen. Real love na saying no. அப்படிதானே? உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? இந்த உடம்பு கேட்கறதையும், இந்த மாம்சம் கேட்கறதும், இந்த மனசு கேட்கறதெல்லாம் கொடுத்தா அது லவ் இல்லை, அது நம்மளையே கெடுக்கிறதுக்கு. ஆனால் அது ஒன்றை கேட்கும்போது இது நல்லது இல்லைன்னு விளக்குறது தான் ரியல் லவ். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். நீங்கள் ஆண்டவரை அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அவர் நோன்னு ஒரு விஷயத்த சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டமாகவே இருக்காது. அந்த லவ் உங்களுக்கு என்ன பண்ணும்? நமக்கு தெரியாத, எனக்காக்கா லவ் பற்றி தெரியாது. PhD வாங்கினவங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க. ஆமென். அந்த ஒரு லவ்னு சொல்லிக்கிற ஒரு லவ், அது லவ் கிடையாது. ஆனால் லவ்னு சொல்லி ஒன்று உள்ளே வரும் பாருங்க. அது வந்தபோது சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போகாது, ப்ரஷ் பண்ணோமா பண்ணலையானே தெரியாது, அது ஒரு மயக்கத்திலே வச்சுருக்கோம். ஐ ஹவ் சீன் பீப்புள் ஹூ லவ் தேர் பார்ட்னர் சொத்து. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்களா, ஒரு பெரிய இளவரசி ஒரு நார்மல் காமன் மேனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த காமன் மேனை அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த இளவரசின்னு பட்டம், அதற்குரிய எல்லாத்தையுமே அவள் விடணும். அதான் இது. அவள் என்ன பண்ணுறான்னா, ரியலாக இப்போ நடக்குது, அவள் தன்னுடைய எல்லா கிரெடென்ஷியல்ஸ், தனக்கு கிடைக்கிற எல்லா பெனிஃபிட்ஸ் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவங்களுக்கு தலை குனிஞ்சு ஒரு வணக்கம் சொல்லிட்டு அப்படியே காரில் ஏறி தான் நேசிச்சவங்க கூட போகிறான். ஆமென். எப்பா, உலகத்தில் அழிஞ்சு போகிற ஒரு நேசத்துக்காகவே எல்லாவற்றையும் விடுகிறதற்கு ஒரு சாதாரண பெண் தயாராக இருப்பானா? இயேசுவின் அன்புக்காக எதையெல்லாம் நீங்கள் விடணும்? ஆமென். ஒரு சின்ன ஃபோன், ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப். இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறீங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், அது இல்லைன்னா நம்ம வாழவே முடியாதுன்னு சொன்ன அது எங்கே காணோம்? இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க, என்னால் வாழவே முடியாது அது இல்லைன்னா. நான் சொல்கிறேன், 2 வருஷத்தில் காணோம். அது எங்கேயோ இருக்கும், நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க, நல்லா தான் இருப்பீங்க. ஆமென். அவ்வளோதான் லைஃப்.
அந்த மொமெண்ட்டுக்கு தான் என்ன இருக்கும்? ஹானர் காட். ஹானரிங் காட் இஸ் கிவிங் ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட். சொல்லுங்க, சிம்பிள் டெஃபினிஷன். கர்த்தரை ஹானர் பண்றது எப்படி? என்னோட ஃபர்ஸ்டையும் என்னோட பெஸ்ட்டையும் நான் ஆண்டருக்கு தான் தருவேன். ஆமென். செகண்ட், ஹானரிங் யுவர் பேரண்ட்ஸ். அதுக்கு ஒரு வசனம் இருக்கு. நீங்க யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாமா? 20:12. வாசிங்க. உன் நாட்கள் நீடித்திருக்கிறதுக்கும் உன் தகப்பனையும் ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். ஹல்லேலூயா. அப்படி பண்ணா என்ன நடக்குமா? என்ன நடக்குமா? என்ன நடக்குமா? நாட்கள் நீடித்திருக்கும். நீடித்த நாட்களால் நீங்க திருப்தி ஆகணும்னா என்ன பண்ணணும்? நீங்க மட்டும் தாவீதை போல அப்பா அம்மாவை ஹானர் பண்ணி பாருங்க. கரெக்டா அவங்க ஏதோ உங்களை இதை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆமேன். எனக்கு கஷ்டமா இருந்தது என் காலேஜுக்குள்ள நுழையும் போது. பிடிக்கவே இல்லை அந்த காலேஜ். ஆனால் அம்மா சொல்லிட்டாங்க, உள்ளே போயிட்டேன். ஆனால் அந்த காலேஜில் ஆண்டுடைய பெரிய என்கவுண்டர் எனக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமேன். சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க அப்படின்னு ஒரு சின்ன விஷயங்களை கூட தட்டாமல் அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஹானர் பண்ணுங்க. அது சின்ன விஷயமா இருந்தால் கூட ஆண்டவர் பார்க்குறாரு. அல்லேலூயா. சாமுவேல் கையை பிடிச்சி சாமுவேல் பால் மறந்த போது, உங்கள் வயசு கூட இல்லை சாமுவேலுக்கு, இன்னும் குட்டி, பால் மறந்ததுன்னா என்னால் நினச்சே பார்க்க முடியல அவனுக்கு என்ன வயசுன்னு. அதுலூண்டு பையனை கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டுட்டு அந்த அம்மா போகுது. நீ எல்லாம் ஒரு தாயா உப்மால இஞ்சி போட்டதுக்கு? கேட்குற கேள்வி என்னது? உப்மால இஞ்சி போட்டது ஒரு குத்தமாயா? அதுக்கு நீ எல்லாம் ஒரு தாயா? எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீட்டில் எதுவுமே நடக்கிறதே இல்லை அப்படின்ட்டு பிளேட்டை தூக்கி அடிச்சுட்டு போகுது. ஒரு கேஸ். காலம் வருது. ஹல்லேலூயா. மம்மி அந்த உப்புனா மட்டும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க மம்மின்னு கேட்குற காலம் வரும். ஹல்லேலூயா. இட்ஸ் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். ஹாஸ்டல் போனதுக்கப்புறம் அதுக்காக ரொம்ப ஒரு காலம் வரும். ஹல்லேலூயா. அதனால கனப்படுத்துங்க. ஹானர் யுவர் பேரண்ட்ஸ், ஹானர் யுவர் காட், ஹானர் எல்டர்ஸ். உங்கள் சபையில் இருக்கிற உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள அவங்கள பார்த்து என்ன சொல்கிறது? பூமருன்றது, என்னென்னமோ ஒரு வார்த்தையை சொல்கிறது. இந்த மாதிரி உலகம் பேசுகிற லாங்குவேஜை கொண்டு வந்து தயவு செஞ்சு டோன்ட் இன்புட் இன் யோர் லைஃப். ஆமேன். இன்னைக்கு அவர் பூமர்னா நாளைக்கு நீ அதை விட ஒரு பூமராக வருவேன். அதெல்லாம் சொல்லாமல் ஹானர் ஒன் அனதர். இப்படி நீங்கள் ஹானர் பண்ணீங்கன்னா கர்த்தருடைய ஃபேவர் உங்கள் மேலே இறங்கி வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஃபேவர் வரும்? நம்பர் 2, ஐம் கோயிங் டு ஃபினிஷ் இட். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சூப்பர் ப்ரேயர் பண்ண போகிறோம். நம்பர் 2 ரொம்ப முக்கியம் ஒரு ஹானர் வரத்துக்கு. நான் அங்கே முதல்ல சொன்னேன் ஹானரிங் காட் அண்ட் ஹானரிங் பேரண்ட்ஸ். செகண்ட், அங்கே ஒரு வார்த்தை இருக்குல்ல, டேவிட் பண்ண ஒரு விஷயம் அங்கே என்ன இருக்குன்னா, டேவிட் என்ன செய்கிறாருன்னா, காவலாளியின் வசமாக தன் ஆடுகளை விட்டு. ஆமேன். இன்டெகிரிட்டி. எல்லாரும் சொல்லுங்க, இன்டெகிரிட்டி அப்படின்னா உண்மை தன்மை. எது சரியோ அதை செய்கிறது. அல்லேலூயா. உண்மையா இருக்கணும். உங்ககிட்ட ஒரு வேலை, அவர் தாவீது கிட்டேயே கொஞ்சம் ஆடு தான் கொடுத்தாங்கன்னு அந்த வசனம் சொல்லுது. எவ்வளோ ஆடு? என்னை வந்து நீங்கள் வர்ஷிப் பண்ண முடியல, பின்னாடி தான் நிற்க வைக்கிறீங்க, அதனால நான் வரமாட்டேன். ஐயா, கொஞ்சம் ஆடு தான் கொடுத்தாரு. அந்த கொஞ்சம் ஆட்டையும் இன்னொரு வேலை கொடுத்தாரு. சில பேர் பார்த்துருக்கீங்களா? எங்கள் மம்மி வந்து வேலை சொல்கிறதுல ஒரு பயங்கரமான ஆள். சூப்பராக வேலை உட்காரவே விட மாட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் பரிதாபப்பட்டு என்னை விட்டுருக்காங்க. ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்து முடிக்க போகிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த வேலையை ரெடியாக வச்சுருப்பாங்க கையில். இது முடிச்சியா, இதை செய். அந்த மாதிரி ஆடை கொஞ்சம் மேய்ச்சிட்டு இருக்கும் போதே அடுத்து ஒரு வேலை கொடுத்த உடனே அந்த ஆடை விட்டுட்டு அப்பா போதும்னு டேவிட் ஓடலை. அந்த ஆட்டை எடுத்துகிட்டு போய் காவலாளிக்கிட்ட கொடுக்குறாரு. அல்லேலூயா. உங்கள் வேலை என்ன? இப்போ படிக்கிறது தான் உங்கள் வேலை. அதை உண்மையாக செய்யுங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்து என்ன உங்களுக்கு எதோ கொடுக்குறாங்களோ டூ இட் வித் இன்டெகிரிட்டி.